வணக்கம் நண்பர்களே. நம்முடைய பணம் நம்ம தினப்படி நம்மளுடைய செலவுகளுக்குள்ளதோ அல்லது நம்மளுடைய சேவிங்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய சொத்து நகை அது போன்ற பெரிய விஷயங்களாக இருக்கட்டும், வியாபாரம், நம்மளுடைய தொழில் நிறுவனங்கள் எதுவாக இருந்தாலும் பணம் ஒரு அடிப்படை. அந்த அடிப்படையான பணம் நமக்கு சேர்றதுக்கும் நமக்கு சேராமல் தடுக்கிறதுக்கும் நம்மளுடைய சின்ன சின்ன செயல்களில் கண்ட்ரோல் இருக்குன்னா நீங்கள் நம்ப முடியுமா? ஆனால் உண்மை அதுதான். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சில சிறிய தவறுகள் நம்முடைய நிதி நிலைமையை கடுமையாக பாதிக்கும். இப்போ வாஸ்துங்கிறது வீட்டோட அமைப்பு மட்டும் கிடையாது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பல விஷயங்களும் அந்த வாஸ்துவை செயல்படுத்துறதுல இருக்குது. பணத்துக்கும் தண்ணீருக்கும் நேரடியான தொடர்பு இருக்குது. நம்ம பல தடவை அதை பற்றி பேசிக்கிட்டோம். ஏன்னா பணம்ங்கிறது நமக்கு அபரிமிதமாக வரப்போகிறதுன்னா தண்ணீர் எந்த ரூபத்திலேயாவது நம்ம கனவுல வரும். அதே போல் நம்ம வீட்டில் இந்த கிச்சன் டேப்போ பாத்ரூம்லேயோ இந்த குழாய்கள் லேசாக லீக் ஆகிட்டே தண்ணி வேஸ்ட் ஆகிட்டே இருக்குன்னா வீட்டில் கண்டிப்பாக தேவையில்லாத செலவுகள் வரும், எதிர்பாராத செலவுகள் வரும். நம்ம வீட்டில் குழாய்கள் ரிப்பேர் ஆகிறதெல்லாம் சகஜம்தான். ஆனால் அதை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது, உடனே சரி பண்ணிடணுங்கிறது தான் இதனுடைய விஷயம். சரி, அப்போ ஒரு நம்ம வீட்டில் தண்ணியெல்லாம் இந்த குழாயெல்லாம் ஒன்றும் ரிப்பேராக இல்லை, ஆனாலும் நமக்கு பணப்பிரச்சனை இருக்குது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, அந்த பணப்பிரச்சனைக்கு முக்கியமான காரணங்கிறது நம்ம வீட்டில் தண்ணி வைக்கக்கூடிய பாத்திரங்கள். உங்களுக்கு தோணும், இது என்னது, இது சின்ன விஷயம், இது எப்படி அப்படின்னா உண்மை அதுதான். எல்லாருமே கிச்சனில் தண்ணி பிடிச்சி வைக்கணும். பாத்ரூம்லையாக இருக்கட்டும், நமக்கு 24 மணி நேரமும் தண்ணி வரக்கூடிய அமைப்பு வீட்டில் இருந்தால் கூட ஒரு பக்கெட் வச்சு அதில் தண்ணி ரொப்பி வச்சுருங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. மறுநாள் ஏதாவது ஒன்றுக்கு எடுத்துக்கலாம், வீடு அந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கே கூட எடுத்துக்கலாம். ஆனால் தண்ணி அந்த பாத்ரூமில் எப்பவும் இருக்கணும். அந்த இருக்க வேண்டிய டைரெக்ஷன் என்ன? அந்த ஒரு குட்டி பாத்ரூமுக்கு எவ்வளோ ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அந்த இடத்திற்கு 4 டைரெக்ஷன் இருக்க தானே இருக்குது, கிழக்கு மேற்கு வடக்கு. அதில் அந்த தென்மேற்குன்னு இருக்கக்கூடிய இடத்துல அந்த தண்ணியை வச்சுருங்க. தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் ஹெவியான பொருட்களை வைக்க வேண்டிய இடம் அது. கிழக்கு வடகிழக்கு அது எல்லாத்தையும் காலியாக விட்டுருங்க. இந்த இடத்துல தண்ணியை ஒரு பக்கெட்டில் ரொப்பி ஃபுல்லாக வச்சுருங்க. சரி, கிச்சனில் எப்போவுமே 2 பக்கெட் அல்லது 2 குடம். இந்த காலத்தில் குடமும் கிடையாது, பக்கெட்டும் கிடையாது, பாட்டில் தானே அப்படின்னா 2 பாத்திரத்தில் உங்களுக்கு சௌரியமாக 2 பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வைங்க. அது எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி. அந்த 2 பாத்திரங்களில் தெற்கு பார்த்து இருக்கக்கூடிய பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி ரொப்பிடுங்க. வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் பாதி தண்ணி ரொப்பி வைங்க. தெற்கு பக்கம் முழுமையாக ரொப்பிடுங்க, வடக்கு பக்கம் இருக்கக்கூடியதில் ஒரு பாதி ரொப்பி வைங்க. கிழக்கு வடக்கு இதெல்லாம் கிச்சனில் எப்படிங்க தெரியும் அப்படின்றீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரு பண்ணுறீங்க, அது தெற்கு பார்த்த வீடா மேற்கு பார்த்த வீடா எல்லாம் இப்போ மொபைல் ஆப்லேயே கூட எல்லா விஷயங்களும் இருக்குது. அது கொஞ்சம் கவனிக்கும் பொழுது ஒரு 2 பாத்திரத்தில் இது வரைக்கும் நீங்கள் ஒரே ஒரு பாத்திரத்தில் தான் வச்சுட்ருக்கீங்கன்னா கூட இப்போ இன்னொரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக ரொப்பிடுங்க, இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 70% 80% ரொப்புங்க. அந்த 70% 80% ரொப்புறத ஒன்று கிழக்கு டுவர்ட்ஸ் கிழக்கு இருக்கட்டும் அல்லது டுவர்ட்ஸ் நார்த் இருக்கட்டும். அந்த ஃபுல்லாக ரொம்ப இருக்கிறது டுவர்ட்ஸ் வெஸ்ட் இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா டுவர்ட்ஸ் சவுத் இருக்கட்டும், தெற்கு மேற்கு இப்படி ரொப்பி வைங்க. கண்டிப்பாக இந்த வடக்கு பக்கம் அல்லது கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக ரொம்பிடாமல் ஒரு பார்ட் ஃப்ரீயாக வச்சுருங்க.
அதே போல் அந்த தெற்கு அல்லது மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாத்திரத்தை ஃபுல்லாக ரொப்பி மூடி வச்சுருங்க. அப்படி நீங்கள் செய்து கொண்டே வரும்பொழுது உங்களுக்கு டக்குன்னு உங்கள் பணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாயிட்டிருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதே போல் நீங்கள் ஒரு தொழிற்சாலையோ அல்லது ஒரு ஆஃபீஸோ நீங்கள் நடத்துகிறீங்க, கடையே வச்சுருக்கீங்க, 2 பாட்டிலில் தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே குடிக்கிறதுக்கு இப்போ கையில் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்கோம். ஒரு பாட்டில் வைக்காமல் 2 பாட்டில் வச்சுக்கோங்க. அந்த 2 பாட்டிலில் அதே போல் இந்த இடத்துலையும் வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாட்டிலில் கொஞ்சம் தண்ணி குறைவாகவும், தெற்கு பக்கம் இருக்கிறது ஃபுல்லாகவும் இருக்கட்டும். இந்த வடக்கு பக்கம் இருக்கிறதையே யூஸ் பண்ணிகிட்ருங்க. அப்படி செஞ்சுட்டே வரும் பொழுது உங்களுடைய தொழில் நிறுவனத்தில், உங்களுடைய கடையில், உங்களுடைய அலுவலகத்தில் பணம் சேர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. வியாபாரம் சிறப்பாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த கல்லாப்பெட்டின்னு நம்ம சொல்கிறோமே, இப்போ என்ன தான் டிஜிட்டல் இதாக இருந்தால் கூட அந்த பணம்ங்கிறது உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரதை கண்கூடாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஒரு சிறிய மாற்றங்களை தொடர்ந்து பண்ணணும். இப்போ நம்ம இன்றைக்கி பண்ண நாளைக்கு வந்து அது கிடையாது, தொடர்ந்து பண்ணணும். உங்கள் வீட்டில் இதுதான் அமைப்பு அப்படின்னு ஒரு இது வந்துடணும். அப்படி வரும் பொழுது உங்களுக்கு பணம் தேடி வரதை நீங்கள் பார்ப்பீங்க. நன்றி நண்பர்களே, வணக்கம்.